வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மோர் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு எடுத்திருக்கேன், 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், துவரம் பருப்பை 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி கடலை பருப்பையும் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். வீட்டிலே ரெடி பண்ண கட்டி தயிரையும் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ துவரம் பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச கடலை பருப்பையும் 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சியையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தயிரை மோர் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கடைஞ்சிக்கலாம். மோர் குழம்புன்றனால நல்லா தண்ணியாக நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மோர் குழம்புல வெண்டைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி கூட காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க. பட் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பக்கோடா மோர் குழம்பு செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி கொதிச்சு வந்ததும் ஒரு 5 மினிட்ஸில் மிதமான சூட்லேயே வச்சுருந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான பக்கோடாவை நான் முன்னாடியே செஞ்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பவுலில் மாற்றினதுக்கப்புறமா வச்சிருக்க பக்கோடா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மோர் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, காய்கறி எதுவும் போட்டு செய்யலைன்னா இந்த மாதிரி பக்கோடாவை கடையில் வாங்கி கூட நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட நீங்கள் பக்கோடா செஞ்சுருந்தீங்கன்னா அதை கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடா மோர் குழம்புல ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊறி அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோன்னா மோர் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.